அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற பதிவு அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் மற்றும் நேரம் என்ன என்பதையும், அப்புறமா அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய தீப வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். நட்சத்திரங்கள் மொத்தம் 27 அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நாள்ல வரும். அதுவும் 24 நிமிடங்கள் அந்த நட்சத்திரமானது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே சமயம் மிகவும் சூட்சமான அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரமாய் இருப்பதுதான் இந்த 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம். இப்ப நமக்கு இதுல அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு இருக்கு. அது தினந்தோறும் நமக்கு மணி 11 மணி 45 நிமிடத்துல இருந்து 12 மணி 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கின்ற அந்த மதிய வேலை, அந்த டைம் தான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது நமக்கு இந்த திருவோண நட்சத்திரம் வருவதற்கு முன்பாக வரக்கூடியது. உத்திராடம் திருவோணம் இந்த 2 நட்சத்திரத்திற்கும் இடையில வரக்கூடிய திருவோணத்துல பாதி 12 நிமிடங்களும், உத்திராடத்துல பாதி 12 நிமிடங்களும், இந்த மொத்தம் இந்த 24 நிமிடங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்துல யாரு ஒருத்தவங்க மனசார வேண்டி என்ன கேட்டாலும் அது நிச்சயம் கிடைக்கும். நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்துல வெற்றிகள் உண்டாகும். இத பலரும் தீய செயல்களுக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுனாலையும், அந்த தீய செயல்களினால் இந்த பூமியை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் இறகுல இந்த நட்சத்திரத்தை ஒளித்து வைத்திருக்கிறதா இன்னுமே புராணங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கு. இருந்தாலுமே திருவோண நட்சத்திரம் பிறப்பதற்கு முன்பாக இந்த 24 நிமிடம் மட்டும் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 24 நிமிடங்கள் மட்டும் நம்முடைய நியாயமான வேண்டுதல்களுக்காக கிருஷ்ணரை நினைத்தோம், இல்லைன்னா பெருமாளை நினைத்தோம் அப்படின்னா, இந்த வழிபாட்டினை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே அந்த வழிபாட்டின் பலனால் நமக்கு கேட்கின்ற வரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த முறை நமக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் ரொம்ப முக்கியமானது. அதற்கு அபிஜித் நட்சத்திரம் எப்ப வருதுன்னா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9 மணி 16 நிமிஷத்திற்கு தொடங்கி காலை 9 மணி 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கின்றது இந்த அபிஜித் நட்சத்திரமானது. அதுவும் இந்த நேரத்தை நாம சரியாக பயன்படுத்தி நம்முடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறத வேண்டுதலை முன்வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அனைத்து தெய்வங்களோட அருளாலும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். அதுவும் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை எடுத்து வச்சுட்டு, அதற்கு மேல நம்ம 2 அகல் விளக்குகளை வச்சு, அதுவும் தீபம் ஏற்றக்கூடிய நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ விட்டு தீபம் ஏற்றி வைங்க. முடிந்தால் அதுல கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு வச்சுக்கோங்க. அது கூடவே சிறிதளவு பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏத்திக்கலாம். இந்த தீபத்தை உங்க வீட்டுல பெருமாள் கிருஷ்ணர் படம் இருந்தால் அதற்கு முன்னாடி ஏற்றலாம். இல்லை என்றால் நீங்க பூஜை அறையில ஏதாவது ஒரு இடத்துல, அதிலும் ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு அங்க நீங்க ஏத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தீபம் ஏத்தி வச்சதற்கு அப்புறமா முழு மனசோட யாருக்கும் எந்த ஒரு வித தீங்கும் நினைக்காமல் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதல்களை மட்டும் முன்வைத்து வழிபாடு செய்யணும். இந்த தீபம் முழுமையா அந்த 24 நிமிடங்களும் அப்படியே எரியட்டும். அதற்கு பிறகு அந்த தீபத்தை நீங்க குளிர வச்சுட்டு அந்த கொண்டக்கடலைய எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இல்லைன்னா காக்கை குருவிகளுக்கு தானமாக போட்டுடுங்க. இப்போ நீங்க அந்த 24 நிமிடங்களும் உங்க நேர்மறை ஆற்றல்களை மட்டும்தான் நீங்க நினைக்கணும். இப்ப நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையா இருக்கக்கூடாது. அந்த டைம்ல உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லலாம்.
டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்துட்டு படிச்சுக்கோங்க. வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துல இந்த முறையில இவ்வாறு நம்முடைய வேண்டுதல்களை முன்வைக்கும் பொழுது நிச்சயமாக அது விரைவில் வந்துட்டு நிறைவேறும். ஒருவேளை உங்களால் அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா 2 அகல் விளக்கு மட்டும் வந்துட்டு எடுத்துட்டு அதுல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி மனசார ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து உங்களுடைய வேண்டுதலை நீங்க முன்வைங்க. அதனால அந்த 24 நிமிடங்களை வந்துட்டு தவற விட்டுடாதீங்க. இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான 24 நிமிடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசார கேட்டால் அது நிச்சயமாக கிடைக்கும். நடந்தே தீரும்னே வந்துட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வெளியே இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த நேரத்துல நீங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வம், குலதெய்வம், பெருமாள், முருகர் இப்படி அந்த 24 நிமிடங்களும் உங்க மனசுக்கு பிடித்த தெய்வத்தை வந்துட்டு வேண்டிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நியாயமான முறையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நிறைவேறும். அதுவும் எந்த ஒரு வழிபாடு நாம வந்துட்டு செய்தாலும் முதலில் நம்முடைய குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு அதற்கு பிறகு நாம செய்தோம் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அது நமக்கு வெற்றியை வந்துட்டு கொடுக்கும். அதுவும் நமக்கு ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9:16 தொடங்கி 9:40 வரைக்கும் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரமானது இருக்கின்றது. இந்த 24 நிமிடங்களை யாருமே வந்துட்டு தவற விட்டுடாதீங்க. ரொம்பவுமே வந்துட்டு ஒரு அதிசக்தி வாய்ந்த நட்சத்திர நேரம். கண்டிப்பாக நீங்க கேட்கின்ற வரங்கள் வந்துட்டு கிடைக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.